ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்குதுங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். நீங்களும் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஈவினிங்க்கு மேலே எடுத்தது தான். பாத்திரம் மேலே கழுவி வச்சுருந்தது எல்லாம் எடுத்து ஓசல் பண்ணிட்டு, பாப்பா வந்து மாம்பழம் ஒன்று இருந்துச்சு, அதை அரிஞ்சு தர சொல்லி கேட்டே இருந்தாங்க. சரின்ட்டு அரிஞ்சு கொடுத்தேன். மாம்பழம் அவ்வளோ ஒரு மனம், அவ்வளோ ருசி. எனக்கு மாம்பழம் மாங்காய் வந்து ரொம்ப பிடிக்கும். மாம்பழம் அந்தளவுக்கு சாப்பிட மாட்டேன், பட் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, அவ்வளோ ருசியாக இருந்தது. நானும் அப்படியே 2 கிட்ஸ் சாப்பிட்டு பாப்பாவுக்கு அரிஞ்சு கொடுத்தேன். எங்கள் வீட்டுக்காரரு பூஸ்ட் ஆற்றி வச்சுருந்தாரு. அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்து ஒரு டம்ளர் பூஸ்ட்டு குடிச்சிட்டு, அப்புறம் சின்ன பாப்பாவையும் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்கிறதுக்கு போனேன். சப்பாத்தி செய்யலான்னு தான் பார்த்தேன். அப்போ அவங்க தூங்கக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால கோதுமை தோசை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை தோசைக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கோதுமை மாவு 3 கப், கேரட்டு நல்லா திருகி போட்டுக்கணும். வெங்காயம் ஒரு வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக ஆம்லெட் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி போட்டுக்கணும். கறிவேப்பிலை மல்லித்தலையும் அதே மாதிரி நல்லா கழுவிட்டு கட் பண்ணி போட்டுக்கலாம். சீரகம் 2 டீஸ்பூன், இஞ்சியும் அதே மாதிரி கேரட் திருவதுலேயே இஞ்சியும் திருகி போட்டுக்கணும். அரிசி மாவு 3 டீஸ்பூன், மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். நீங்கள் வேணால் பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா வந்து எங்கள் வாய் கடிக்கிறதுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு போட்டு தண்ணியை ஊற்றி கலக்கக்கூடாது, அப்படியே வச்சுதுங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து கலந்தீங்க அப்படின்னா அந்த கட்டி இல்லாமல் வந்ததும் ஒரே சைடு தான் கலக்கணும். நம்ம ஒரு சைடு இந்த பக்கம் ஒரு டைம் இந்த பக்கம்னு சொல்லி கலக்கக்கூடாது. ஒரே பக்கமாக கலக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லா கலங்கிடும். அந்த கட்டி இல்லாமல் வந்ததும் கலக்கி அப்படியே ஒரு ஓரமாக மூடி வச்சுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஊறிச்சு அப்படின்னா தோசை நல்லா வரும். தொட்டுக்க தக்காளி சட்னி தான் பண்ணினேன். பெரிய வெங்காயம் 1, பூண்டு 5-6 பல், இஞ்சி சும்மா லைட்டு இத்தனோண்டு துண்டு போட்டால் போதும். தக்காளி ஒரு 4-5 போட்டுக்கலாம். வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 3 வரமிளகா போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கணும் மிக்சியில். நான் இங்கே மிக்சி அரைக்கிறேன். அந்த மிக்சி சவுண்டுக்கு பாப்பா டான்ஸ் ஆடுறா பாருங்க. நல்லா அரைச்சிட்டேன். இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு அது நல்லா பொரிஞ்சதும் சீரகம் சும்மா லைட்டாக போட்டு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டு கருவேப்பிலை போட்டு 2 வரமிளகா போட்டு நல்லா வணக்கிட்டதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்சுருந்த ஊற்றியும் தண்ணி லைட்டாக அந்த மிக்சிலேயே கொஞ்சம் ஊற்றி அந்த தண்ணியும் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறணும். நம்ம வந்து எல்லாமே பச்சையாக தான் அரைச்சிருக்கிறேன், அதனால கொஞ்சம் நல்லா கொதிச்சாமல் தான் அந்த பச்சை வாசனை போய் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சைடில் அப்படியே தோசை ஊற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நார்மலாக நம்ம தோசை ஊற்றும் போது கல் நடுவில் ஊற்றி அதை அப்படியே தேய்ச்சி பெருசாக கொண்டு போவோம். ஆனால் இந்த கோதுமை மாவு தோசை ஊற்றும் போது சைடில் ஃபுல்லாக ஊற்றி அதை தேய்ச்சி உள்ளே கொண்டு போகணும். அப்போ தான் தோசை நல்லா இருக்கும். நான் சுட்டுக்கிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்கார் நானும் சுட்டு பார்க்குறேன் அப்படின்னு வந்து அவரும் சுட்டுக்கிட்டு இருந்தார். அப்படியே சைடில் தோசை சாப்பிட்டு இருந்தார். தோசை எப்படி இருக்குதுன்னு கேட்டேன். வித்தியாசமாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த மாதிரி ஊற்றும் போது குழந்தைகளுக்கும் நல்லா இருக்கும், அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் அவர் ஒரு டைலாக் வேறு பேசினார். அந்த டைலாக் என்ன அப்படிங்கிறது நான் அடுத்த வீடியோவில் அது தனியாக போடுறேன். இதுலேயே போட்டால் வீடியோ ரொம்ப லாங்காக போயிடும். அவர் அந்த சொன்னதுக்கு தான் நான் வச்சு மிதட்டிக்கிட்டு இருந்தேன். அப்போ அப்படியே எனக்கும் ஊட்டி விட்டாது. சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.